லைஃப் என்று நாமெல்லாம் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த தக் லைஃப்க்கு எல்லாம் உண்மையான தக் லைஃப் கொடுத்தவர் கவிஞர் கண்ணதாசன். எப்படி தெரியுமா? கவிஞர் கண்ணதாசனும் காமராசரும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு சூழ்நிலையிலே பிரிந்து விடுகிறார்கள். இருவரும் இணைய வேண்டும். கண்ணதாசன் அவரை நேரடியாக பார்க்கவில்லை. இப்போது பேச வேண்டும். உடனே பாடலில் எழுதுகிறார், அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க வரச் சொல்லடி என்று எழுதுகிறார் என்றால் அதுதான் கண்ணதாசனுடைய தக் லைஃப். நான் பாடல்களை பாடியதனால் தான் பிரபலமானேன் என்று டிஎம்எஸ் அவர்கள் பேட்டி கொடுத்த பொழுது திருவிளையாடல் படத்திலே எழுதுகிறார், பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உனை நான் பாட வைத்தேனே என்று எழுதி அவர் ஆணவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் கவிஞர். அதனால்தான் கவிஞர் வாலி அவர்கள் ஒரு பேட்டியின் போது சொல்லி இருப்பார், என்னை குழப்பத்தில் இருக்கும் பொழுது மீண்டு வர செய்தது கண்ணதாசனுடைய கவிதை என்று சொல்லுகிறார் என்றால், ஒரு கவிஞனே கவிஞனை பற்றி பெருமையாக சொல்லுகிறார் என்றால் அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். மகாதேவி என்ற படத்திலே PS வீரப்பா பேசியிருப்பார், மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி என்று பேசிய அந்த வசனம் திரையரங்கத்தில் உள்ள அத்தனை கைத்தட்டல்களையும் வாங்கியது. அது மட்டுமா, அத்தான் அத்தான் இந்த சத்தான வார்த்தைகளால் கருணாகரன் செத்தான், இந்த நகைச்சுவையை கேட்டு அந்த அரங்கமே சிரிப்பலையில் ஆழ்ந்தது என்றால் ஒருவருடைய மனதை புண்படுத்தாமல் நகைச்சுவை செய்ய கண்ணதாசன் என்ற மாபெரும் கவிஞனுக்கு மட்டும்தான் திறன் இருந்தது என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லுவோம்.